गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेयमूर्ति की जय स्मृते सकलकल्याणभजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओं श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपालकृष्णाय परब्रह्मणे नमः। ओं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओं हनुमते नमः। श्रीहरये नमः। नारदस्तदुपाकर्ण्य ज्ञात्वा तस्य चिकीर्षितं स्पृष्ट्वा मूर्धन्यघघ्नेन पाणिना प्राह विस्मितः अहो तेजः क्षत्रियाणां मानभङ्गममृष्यतां बालोऽप्ययं हृता धत्ते यत्समातुरसद्वचः। பரமகருணாமூர்த்தியான பகவானுடைய பரிபூர்ண கிருபையை அடையப் போகிற துருவசுவாமிக்கு பகவானுடைய அசைகர ரூபமான சாதுக்களுடைய சிரேஷ்டரான நாரதருடைய சமாகமம் ஏற்பட்டது. எங்கே போகணும், என்ன பண்ணணும், எது வழி, இது எதுவுமே தெரியாமல் தான் கிளம்புறார் துருவசுவாமி. பகவானை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சங்கல்பம் மட்டும்தான். அக்ஷராபியாசம் கூட ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணும், தியானம் பண்ணணுமா, யோகம் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, பாராயணம் பண்ணணுமா, தீர்த்தாடனம் பண்ணணுமா, க்ஷேத்ராடனம் பண்ணணுமா, யாகம் பண்ணணுமா, வேதாந்த விசாரம் பண்ணணுமா, எல்லாமே பாதை தான். பகவானை அடையிறதுக்குள்ள பாதைகள் தான். அது எதுவுமே துருவசுவாமிக்கு தெரியாது. ஆனால் பகவானை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். இந்த உறுதி அவசியம் வாழ்க்கையில். அந்த திருதி அப்படிங்கிறது அவசியம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு தமிழில் சொல்வார்களோ. அது லௌகீக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, பாரமார்த்திக வாழ்க்கைக்கு அது பிரதானமான விஷயம். அது அந்த திருதி இருந்ததுன்னா அதுக்கு நாம் எந்த நிலையில் இருக்கோம், நமக்கு எந்த பாதையை காமிச்சா நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும். அதில் நம்மளை வழி நடத்துகிற மாதிரி உள்ள குருநாதனை பகவான் நமக்கு காண்பிச்சு கொடுப்பார், அனுப்பிச்சி வைப்பார். நாரதர் வரார். வந்தால் இந்த குழந்தையை பார்க்கிறார். பிரமிச்சு போயிட்டார்.
அந்த குழந்தை பக்கத்தில் வந்து ஸ்பிருஷ்டுவாமூர்தன் யகக்னேன பாணினா, பாபமே இல்லாததான ஹஸ்தம் அது. பொதுவாகவே குரு ஸ்பரிசிக்கிறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். அது அதுலேயும் ஹஸ்தமஸ்தக தீட்சை அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இந்த தலையை அப்படி கையில் வைக்கிறது, அப்படி தடவறது, அப்படி பகவானை பாஸ் பண்ணுற மாதிரி அது. அதை ஒரு அனுகிரகமாக பண்ண துருவசுவாமியை பார்த்து கேட்குறார், நீ யார், நீ எங்கேருந்து, எல்லாம் அவருக்கு தெரியும், நீ எங்கேருந்து நீ கிளம்புற அப்படின்னு பார்க்கிறார். இவனுடைய முகம் வாட்டமாக இருக்குது, இவன் துக்கத்தோடு இருக்கான், இவனுக்கு ஒரு வேகம் இருக்குது. ஆனால் இந்த வயசுக்கு இது பொருந்தரா மாதிரி இல்லை. நாபியவமானம் தே சம்மானம் வாபி புத்திரக லக்ஷயா மகாகுமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடாதி கிரீடனாதிஷு. நீ விளையாடுற வயசு இது. இந்த இடத்துல ஒரு அவமானமோ, இந்த இடத்துல ஒரு அவமரியாதையோ, இந்த இடத்துல ஒரு துக்கமோ உனக்கு ஏற்படுறதுக்கு காரணமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் என்னென்னே தெரியாத வயசு உனக்கு இது. எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்குமே உலகத்தில் மானம் இருக்குது, அவமானம் இருக்குது, லாபம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, சுகதுக்கங்கள் இருக்குது. இதெல்லாம் எனக்குன்னு நினைக்கிறவாளுக்கு தானே இருக்குது. விகல்பே வித்தியமானேபி நஹ்யசந்தோஷஹேதவா பும்சோ மோகமிருத்தே பின்னா எல்லோகோ நிஜ கர்மபிஹி. மோகத்தினால் மயக்கத்தை யார் அடைஞ்சிருக்கார்களோ அவர்களை தான் அது பாதிக்கிறது. அது அந்த மயக்கம் இல்லாதவர்கள் அது பாதிக்கிறது இல்லை. இப்படிலாம் அவனை பேசுகிறார். இப்போ என்ன பண்ணுறார் நாரதர்னா, 2 பரீட்சை. நாரதர் தான் அவனுக்கு உபதேசம் பண்ண போகிறார், நாரதர் தான் பகவான் அவனுக்கு காமிச்சு கொடுக்க போகிறார். 2 பரீட்சை. ஒன்றும் இது மாதிரி பகவானை தேடின்னு போகிறதுல உறுதி இருக்கணும், திருப்தி இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறதுக்காக அது கலைஞ்சி போயிடக்கூடாது, புத்தி மாறிவிடக்கூடாது. ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிவிட்டால் அந்த லட்சியத்தை அடையிற பரியந்தம் அதில் உள்ள அந்த திருதி, அந்த வேகம் எப்படி வந்து சாஸ்திரங்கள்லாம் போக போக வேகம் குறையும். பிரயாணம் நாம் பண்ண பண்ண வேகம் குறையும். எங்கேயுமே கவனித்தோம்னா போக போக வேகம் விருத்தியாகணும். அது பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படிங்கிறார் பக்தி சூத்திரத்தில் சொல்லும்போது. அது விருத்தியாகணும். அது யட்ச பிரശ്னத்திலேயே ஒரு கேள்வி, வேகத்தினால எது விருத்தியாகுங்கிறதே நதி வேகேன வர்த்ததே அப்படிங்கிறார் அவர். நதி தான் அப்படின்னு இல்லை, மனசு மனோவேகேன வர்த்ததே. பக்தியும் விருத்தியாகணும், அந்த வேகம் குறையக்கூடாது. அதை விட அடிப்படை தகுதி அப்படிங்கிறது அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு பகவத் விஷயம் எப்போதுமே பொதுவாகவே உலகத்தில் கர்வம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் தகுதியே. எந்த ஒரு காரியத்துக்குமே சாதனத்துக்குமே சாதனைகள் பண்ணணும்னு நாம் சங்கல்பிக்கிறதுக்கும் அடிப்படை தகுதி எதுனால் கர்வம் இல்லாத நிலை அப்படிங்கிறது தான். அந்த கர்வந்தான் ஒரு மனிதனை, எல்லா கெட்ட குணமும் சேர்ந்த ஒரு குணம் சொல்லணும்னா அது கர்வந்தான். மனிதனை வீழ்த்துறது கர்வந்தான். முதல்ல இவனுக்கு கர்வம் இல்லாமல் இருக்கா, இவனை நாம் வேகத்தை குறைச்சோம்னா அந்த வேகம் குறையாமல் இருக்கானா, உற்சாகம் குறையாமல் இருக்கானா அப்படின்னு கலைச்சி விடுறார். அவனை 3-4 ஸ்டேஜாக கலைச்சி விடுறார். முதல்ல நீ சின்ன பையன், உனக்கு என்னத்துக்கு இந்த வயசுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு. 2வது ஸ்டேஜ் எல்லாருக்குமே இருக்கே. இப்போ உனக்கு மட்டும் இல்லையே உலகத்தில், மானமோ அவமானமோ சுகமோ துக்கமோ எல்லாருக்குமே இருக்கே. யார் மோகத்தினால் வசப்படுறார்களோ அவர்கள் தானே பாதிக்கப்படுறார்கள். பரிதுஷ்யே ததஸ்தாத தாவன் மாத்திரேன பூருஷா தெய்வோபாசாதிதம் யாவதி வீக்ஷேஸ்வரகதிம் புதா. இது வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம சாமர்த்தியத்தினால நடக்கல, ஈஸ்வர கதியினால் நடக்கிறது, சங்கல்பத்தினால நடக்கிறது. அப்படிங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு இருந்துடுத்துன்னா எல்லாம் சந்துஷ்டியாக தான் இருக்கும். இந்த கஞ்சியை சாப்பிட்டாலும் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படிம்பார் மணிவாச்சகர் சொல்லும்போது.
இன்றைக்கி ஒரு சௌக்கியமான வாழ்க்கையாக ஈஸ்வர சங்கல்பம். சௌக்கியம் இல்லாத நிலைன்னு நீங்கள் நினைக்கிறது தான். பொதுவாகவே அந்த வயசை பார்த்தா தெரியும் நான் சொல்கிறது. பசின்னு ஒன்று இருந்ததுன்னா பழையது கூட அமிர்தமாக இருக்கும். பசின்னு ஒன்று இல்லைன்னா பாதாம் அல்வா கூட பிடிக்காம தான் இருக்கும். வயசுனாலேயும் இருக்கும், பசியினாலேயும் இருக்கும். அது அப்போ இது ஒசத்தி, இது மட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம மனசு தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது. இதெல்லாம் விட ரொம்ப உயர்ந்த நிலை பக்தர்களுடைய ஒரு பரிபக்குவம் என்னென்னா, எல்லாம் பகவத் சங்கல்பம், பகவத் கிருபை. அது எதுவாக இருந்தாலும் பகவத் கிருபை அப்படின்னு நினைப்பார்கள். அப்படி நினச்சுட்டா இந்த துக்கமானது நம்மளை பாதிக்காது. மனசு எப்போதும் பூர்ணமான நிலையில் இருக்கும். நீ உங்கள் அம்மா சொன்னபடி பகவானை பிடிச்சிக்கணும்னு நினைக்கிற. அத்தா மாத்ரோபதிஷ்டேன யோகேனாவருசசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மமா. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி பகவானை ஆராதனம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன் அப்படின்னா, முனையா பதவீமியஸ்ய நிசங்கேன உருஜன்மபிகி நவிதுகு மிருகயந்தியோபி தீவிரயோக சமாதினாம் அப்படின்னு எத்தனையோ யோகீஸ்வரர்கள் வாதாசி வர்ணாசிகளாய் கல்பகோட்டி காலங்கள் அநேக ஜென்மாக்கள் எடுத்து அந்த பகவானை அடையணும்னு யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதியினால் முயற்சி பண்ணுறார்கள். அவர்களுக்கே அந்த பகவத் சரணமானது பிராப்தமாகலை, அவ்வளோ சுலபமாக கிடைக்கல. அப்படி இருக்கிறதே நீ குழந்தை, பசி கூட பொறுக்காதவன், உனக்கு பிராணாயாமம்னா என்னென்னே தெரியாது. அந்த காலத்திலலாம் 5 வயசில் பூனல் போடுவா. பூனல் போடும்போது ஓம்பூகு பண்ணுறதே பிராணாயாமம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாள், மூக்கை பிடிச்சிக்கோன்னு தான் சொல்லுவாள். மூக்கை பிடிச்சிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாள். அது சட்டத்தை புரிஞ்சு பிறந்து மூக்கை பிடிச்சிட்டே இருப்பான், அது வேறு விஷயம். அங்கே மூக்கை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறது முதல்ல 5 வயசில் சொன்னால் இந்த பக்கத்தால் இழுத்து இந்த பக்கத்தால் விடு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தெரியாது, புரியாது அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி வயசு உனக்கு. இது பெரிய விஷயம். இது ஏன்னா அநேக ஜென்ம சம்சித்தா ததோ யாதி பராங்கத்தியம் அப்படின்னு யோக மார்க்கத்தை பற்றின ஸ்லோகம் இது. ஞான மார்க்கம் பகுநாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான்மான் பிரபத்தியதுங்கிறது. யோக சுத்தியை பற்றி சொல்லும்போது அநேக ஜென்ம சம்சித்தா, ஒரு ஜென்மாவில் சித்திக்கும்னு சொல்லிட முடியாது. உன்னோட அபியாசம், உன்னோட வைராக்கியம், குரு கிருபை, ஈஸ்வர சங்கல்பம் இதை பொறுத்து தான் இருக்கே தவிர நீ சின்ன குழந்தை, உனக்கு அது சாத்தியம் இல்லை. அதனால் நீ இந்த துக்கத்தை விடுறதுக்கு ஒரு உபாயம் உனக்கு நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே அது ஒரு வழி. நாம் துக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, 3 தோஷம். அந்த 3 தோஷத்தை விலக்கி விட்டு 3 குணமாக மாற்றிண்டோம்னா துக்கம் இருக்காது. 3 தோஷம் என்ன, 3 குணம் என்ன? குணாதிகான் முதல் லிப்சேத்து அனுக்ரோஷம் குணாதமாத்து மைத்ரீம் சமாநாதன் விச்சேத்து நதாபைஹி அபிபூயத்தே. நம்மளை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து நாம் பொறாமப்படுறோம். கவனிச்செல்லாம் தெரியும். பெரும்பாலும் வாழ்க்கையில் நம்மளை விட பணத்தினாலேயோ பதவியினாலேயோ புகழாலேயோ ஆரோக்கியத்தினாலேயோ எந்த வகையில் அவள் உயர்ந்தவாளாக இருக்காளோ அவளை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். அது ஒரு தப்பு. அனுக்ரோஷம் குணாதமாது. நம்மளை விட கீழ் நிலையில் உள்ளவாளை பார்த்து நாம் ஏளனமாக பார்க்குறோம், நக்கலாக பார்க்குறோம். நமக்கு சமமாக இருக்கா பாருங்கோ, அவளோட விரோத பாவத்தோடு இருக்கோம், நாம் பகையாக பார்க்குறோம். இந்த 3 தான் நம்மளுடைய துக்கத்துக்கு தாபத்துக்கு முக்கிய காரணமே. தாபம் அங்கேருந்து வரல, நமக்கிட்டேருந்து தான் வருது. தட்ச பிரஷ்னத்தில் ஒரு கேள்வி, தர்மபுத்திரரை பார்த்து அசூயன்னா என்ன அப்படின்னு கேட்குறது யட்சஸ். பொறாமை அப்படின்னா என்னன்னு. பிரத்தியார் சௌக்கியமாக இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறா அப்படின்லாம் இன்றைக்கி சொல்லுவோமோனோ. அப்படின்னா என்னன்னு கேட்டது. அதுக்கு அழகாக சொல்கிறார் யட்சஸ் தர்மபுத்தர். புறத்தையார் சௌக்கியமாக இருக்கிறத பார்த்து நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பொறாமைன்னு பேருன்னார். அவள் சௌக்கியமாக இருக்கா, அதை பார்த்து ஐயோ அவன் சௌக்கியமாக இருக்கானே, அவன் சௌக்கியமாக இருக்கானே அப்படின்னு நம்மளை நாம் சிரமப்படுத்திக்கிறோம். அதுக்கு பேர் தான் பொறாமைன்னு பேர். அது மாதிரி வாழ்க்கையில் யார் உயர்ந்த கர்மாவுக்கு பகவான் பலதாத்தாவாக இருக்கான். அவள் பண்ணுற கர்மாவுக்கு பலனை கொடுக்குறான். நம்ம ஏதோ கர்மா பண்ணியிருக்கான்னு சௌக்கியமாக இருக்கா. பெரியோர்கள்லாம் பூஜை பண்ணியிருக்கார்கள். அந்த பூஜையினுடைய பலன் இல்லை சார், அவன் ஜென்மாவில் அவன் பண்ணலைன்னா முன்னாடி பண்ணியிருக்கலாம்.
தாத்தா தென்னை மரம் வச்சு பையன் இளநீ வெட்டி குடிக்கிறது இல்லையா? அவன் தென்னை மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட ஊற்றிருக்க மாட்டான். ஆனால் தேங்காயை விரித்து அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவன் தாத்தா பண்ணியிருக்கார். அது மாதிரி முன்னோர்கள் பண்ணியிருப்பா. அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு கர்மாவை பண்ணி அந்த வம்சத்தில் வந்து அவன் பிறந்திருப்பா. இவன் பண்ணினான்னா இவன் பின்னாடி உள்ள வாழ்க்கை வரும், இவன் பண்ணலைன்னா இவனோட நின்று போயிடும். இதான் விஷயம். அதனால தான் நாம் அந்த சைக்கிள் நிற்காதபடிக்கு நாமும் பண்ணிகிட்டே இருக்கணும் புண்ணிய கர்மாக்களை. ஏன்னா அது மாதிரி புண்ணியம் பண்ணின ஜென்மா பரம்பரையில் நாம் பிறந்திருக்கோம், அதை நாம் அனுபவிக்கிறோம். அப்படிங்கிறதே நமக்கு பின்னாடி வரவாலும் அதுக்கு அவளுக்கு அதை கொடுத்துட்டு போகணும். நாம் அப்படின்னா நாம் புண்ணியம் பண்ணணும் அப்படிங்கிறது. யாருமே கர்மாவை அனுசரித்து தான் பலனை அடையிறார். சௌக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸ்வர கிருப்பை. அப்படிங்கிறதுனால யார் சௌக்கியமாக இருக்காளோ அவளை பார்த்து சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. அனுக்ரோஷம் குணாதமாத்து. கீழ்நிலையில் நம்மளை விட கஷ்டப்படுறா பற்றியில் அவளை பார்த்து இறக்கப்படணும், அவளை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் சில பேர் பண்ண அவன் வேணும் சார் அவனுக்கு, அவன் அதனால தான் அவன் பண்ணதெல்லாம் சும்மாவா, அதுக்கு தான் அவன் கஷ்டப்படுறான் அப்படிம்பா. யார் நீ யார் பண்ண சொல்கிறது? அது பொதுவாகவே ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்பட்டேன்னா உயர்ந்த குணம். ஒருத்தர் வருத்தப்படுறதை பார்த்து நீ வருத்தப்பட்டேன்னா உயர்ந்த குணம். நேர் விருத்தமாக இருக்குது நம்மக்கிட்ட. ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நாம் வருத்தப்படுறோம், ஒருத்தர் வருத்தப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறோம். இது எவ்வளோ மட்டமான குணம் இது. ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நமக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும்? அது எல்லோரும் சமம் தானே. ஏன்னா நம்மாத்து பிள்ளை பொறுத்தாராத்து பிள்ளை அப்படின்லாம் உண்டா? அதுதான் சுந்தரகாண்டத்தில் சீதை சொல்கிறா. 26வது சர்க்கத்தில் சொல்லும்போது மகான்கள் எப்படின்னாருன்னா இந்த ரெண்டையுமே விட்டவர்கள். உயர்ந்தவர்களை பார்த்து பிரியான்ன சம்பவே துக்கம் அப்பிரியாத் அதிகம் பயம் தாபியாமிகியே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம் அப்படிங்கிறார். பிரியத்திலேருந்து துக்கம் சம்பவிக்கிறது, அப்பிரியத்திலேருந்து பயம் ஏற்படுறது. இந்த ரெண்டையுமே விட்டவர்கள் மகான்கள்னால். இது ரொம்ப ரொம்ப அர்த்த புஷ்டியான ஸ்லோகம் இது. பிரியத்திலேருந்து துக்கம் சம்பவிக்கிறது, அப்பிரியத்திலேருந்து பயம் வருதுன்னா ராமர் ராவணன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பா. ராமரை பற்றி சொல்லும்போது துக்கமாக இருக்குது, ராவணனை பற்றி சொல்லும்போது பயமாக இருக்குது. அப்படி இல்லை, புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்மாத்து குழந்தை ஃபெயிலானாலும் வருத்தமாக இருக்குது, பக்கத்தாத்து குழந்தை பாஸ் ஆனாலும் கோபமாக இருக்குது. பிரியாத்து சம்பவே துக்கம், அப்பிரியாத்து நீ பாஸ் ஆகணுங்கிற ஒரு விஷயம்னா உங்காத்து குழந்தை ஃபெயிலாக போயிட்டான், அது வருத்தப்படி நியாயம். பக்கத்தாத்து குழந்தை பாஸ் ஆகிட்டான்னா நீ ஏன் வருத்தப்படுற, நீ ஏன் கோபப்படுற? அப்போ நமக்கு பிடிக்கல. இந்த விருப்பு வெறுப்புங்கிறது தான் இங்கே விஷயம் அடிப்படை. இதை விட்டவர்கள் மகான்கள். தாபியாமிகியே வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம் அப்படிங்கிறார். அதை சொல்கிறார் இங்கே நாரதர். அனுக்ரோஷம் குணாதமாத்து. நம்மளை விட கீழே நிலையில் உள்ளவனை பாரு, நம்மளை விட வச்சிருக்கான் பகவான். நம்ம ஒரு வீடு இருக்குது, குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கா, குழந்தைகள் இருக்குது, படுத்துக்கிறதுக்கு கட்டில் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது. ராத்திரி ஒரு வேளை மழை பெஞ்சதுன்னா எடுத்து சமைக்கிறதுக்கு டப்பாவில் அரிசி இருக்குது. இது இல்லாதவா இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பேர்? ஒரு மழை பெஞ்சதுன்னா பாயை சுருட்டுன்னு பாலத்துக்கு அடியில் போய் ஒதுங்குறவா எத்தனை பேர் இருக்கா? இதெல்லாம் இருந்தே சந்தியில் நின்னவா எத்தனை பேரை பார்க்குறோம்? இப்போ மெட்ராஸில் மழை பெஞ்சதுன்னா 3 நாள் மேலே லாஃப்டில் உட்காந்துருந்தேங்கிற அவர் அம்மா குழந்தையோட 3 நாளைக்கு லாஃப்டில் உட்காந்து. கொஞ்சம் நினச்சி நியூஸாக இருக்குது நமக்கு. ஒரு நிமிஷம் அதை வெளியில் வரத்தே பார்க்குறேன் வாழை அந்த வீடியோவில். இந்த கை இதெல்லாம் இருக்குது பற்றியில, அப்படியே ஜலத்திலேயே வச்சுருந்தா அப்படியே என்ன ஆகும், வெளுத்து போயிடும். அந்த மாதிரி வெளுத்து பேருக்கு உடம்பே வாழ்க்கை. கழுத்தளவு ஜலத்திலேயே நின்று வெளுத்து பேருக்கு உடம்பு. இந்த மாதிரிலாம் பகவான் நம்மளை கஷ்டப்படுத்தலையே. கஷ்டப்படுறவாளும் இருக்காளே உலகத்தில் பார்க்குறமே. அப்போ அவளை கண்டு இறக்கப்படணும். நம்மளால் முடிஞ்சதை அவளுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு தான் பகவான் நமக்கு தேவையை தாண்டி நமக்கு கொடுக்குறதே பகவான். அனுக்ரோஷம் குணாதமாத். 3வது மைத்திரியும் சமானாத் அன்விச்சேத். நமக்கு சமமாக உள்ளவாளை பார்த்து நம்ம பகைமை கொண்டாடுறோம். நமக்கு சமமாக யார் இருக்காளோ அவளை போட்டியாக நாம் நினைக்கிறோம். அதை முதல்ல விட்டுடணும். உலகத்தில் யாருக்குமே யாரும் போட்டி கிடையாது. போட்டின்னு நினைக்கிறதே பைத்தியக்காரத்தனம். பின்ன என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொதுவாக ஒருத்தரை பார்த்து போட்டி பொறாமை இதெல்லாம் எப்போ வரும்னா, எவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ, எவன் தான் சார்ந்த விஷயத்தில் உழைப்பாளியாக இல்லையோ அவனுக்கு தான் வரும்.
நாம் உழைச்சி நாம் தன்னம்பிக்கையோடு இருந்தோம்னா இன்னொருத்தரை பார்க்குறதுக்கே நமக்கு டைம் கிடையாது, நம்ம வாழ்க்கையை பார்க்குறதுக்கே தான் நமக்கு டைம் சரியாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். அது சமமாக உள்ளவாளோட ஸ்நேகம் வச்சுக்கணும். 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம், நாம் 5,000 ரூபா சம்பாதிக்கிறோம். நீ 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனை பார்த்தேன்னா உன் வாழ்க்கை துக்கம்தான். ஐயோ 10,000 ரூபா அவன் சம்பாதிக்கிறானே, 10,000 ரூபா சம்பாதிக்கிறானே. நீ 1,000 ரூபா சம்பாதிக்கிறவனை பாரு, அவன் எவ்வளோ, அவனுக்காக 5 மடங்கு நாம் சம்பாதிக்கிறவன். நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்கானே பகவான். அன்னன்னைக்கு வேலைக்கு போய்ட்டு அன்னன்னைக்கு மளிகை சாமான் வாங்கி சமைக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? அன்றைக்கி எத்தனை பேர் கஷ்டப்படுறா? நம்மளை அப்படி வைக்கலையே பகவான் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்கானுங்கிறது புரியும். அப்போ தான் நதாபைஹி அவிபூயத்து, தாபமானது நம்மளை வந்து பாதிக்காது இப்படின்னு வேதாந்தத்தை சொன்னார். சோயம் சமோ பகவதா சுகதுக்கஹதாத்மனம் தர்ஷிதா கிருபயா பும்சாம் துர்தர்ஷோஸ்மத் விதைஸ்துயா. அது சொன்னான். நீங்கள் பண்ண உபதேசம் இருக்கு ரொம்ப உயர்ந்தது. கருணையினால் நீங்கள் சொன்னேன். இன்னொருத்தராக இருந்தால் நான் என்ன நிலையில் இருக்கேன், எப்போ வந்து எதையா பேசுகிறேன்னு கோபப்படுவா. அப்படி கோபப்படலை துருவசுவாமி. இல்லை நீ சொன்னதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லலை, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். உயர்ந்த விஷயம், உயர்ந்த உபதேசம் அது. ஆனால் என்னோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, அதாபி மே விநீதஸ்ய க்ஷாத்ரம் கோரமுபேயுஷா சுருச்சியாதுர்வச்சோபானைஹி நபின்னே ஸ்ரேயசே ஹிருதிஹி. என் ஹிருதயம் எப்படி இருக்குன்னா, சுருச்சிங்கிற அந்த என்னுடைய இளைய தாயார் வார்த்தையாகிற அவளுடைய வார்த்தையாகிற பானங்களால் தொலைக்கப்பட்டு ஓட்ட போடப்பட்ட பாத்திரமாக இருக்குது என் மனசு அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் பண்ண ஹிதமான அமிர்தமான உபதேசங்கிறது அதில் நிற்கலை. அப்படி எல்லாம் ஒழுகி போடும்பத்தில் ஓட்ட பாத்திரத்தில் ஜலம் இருந்தால் அது மாதிரி எல்லாம் போயிடுது. நீங்கள் சொல்கிறது உயர்ந்த விஷயந்தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் நான் சாத்திரத்தோடு இருக்கேன், சத்திரிய சுபாவத்தோடு இருக்கிறதுனால என் மனசில் அது நிற்க மாட்டேங்கிறது. என்னை அவமானப்படுத்திட்டால் அப்படின்னு தான் தோன்றது. பதம் திரிபுவனோத்கிருஷ்டம் ஜிகீஷோஹோ சாது வர்த்மமே. இதுக்கெல்லாம் பின்னாடி வருத்தப்பட போகிறான் குருஸ்வாமி. பகவான் வந்து 36,000 வருஷம் ஆஜ்யத்தை கொடுத்துட்டு, ஆயுஷை கொடுத்துட்டு, போகத்தை கொடுத்துட்டு போன உடனே பலீகாரம் இவ அதனஹா அப்படின்னு இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாளே பகவான். நம்மளை வைகுண்டம் அழிச்சுன்னு போகாமல் ஏமாற்றிட்டு போயிட்டாரே. இதுக்கு என்ன காரணம்னா என்னோட சங்கல்பந்தான் காரணம். அவ்வளோ தூரம் நாரதர் சொன்னார், என்னை எடுத்து சொன்னார் என்கிட்ட, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரே, நான் கேட்கலையே அப்படின்னு பின்னாடி வருத்தப்பட போகிறான். இப்போ வந்து சொல்கிறான், நான் அடைவேன். என் மனசில் வந்து இந்த உலகத்திலேயே எது பெரிய நிலையோ அந்த நிலையை அடைவேனா, பெரிய ஸ்தானத்தை நான் அடைவேன். பதம் திரிபுவனோத்கர்ஷம் ஜிதம் பதம் திரிபுவனோத்கிருஷ்டம், உத்கிருஷ்டமான பதத்தை நான் அடைவேன். அதுதான் ஏன்னா என்னை அவமானப்படுத்திட்டா அதை அடையணும் அப்படிங்கிறது தான் என் மனசில் நிற்கிறது. நீங்கள் வந்து கையில் வீணையை வச்சுன்னு வீணா பாணியா லோகம் முழுக்க க்ஷேமத்துக்காக தானே சஞ்சாரம் பண்ணுறேன். நூனம் பவான் பகவதா யோங்கஜா பரமேஷ்டினா விதுதன்னடதே வீணா ஹிதார்த்தம் ஜகதோர்கவதோர்க அர்க்கவத்து. சூரியன் போல நீங்கள் பிரகாசிக்கிறேன் ஜகத்தில். சூரியன் என்ன தனக்காகவா பிரகாசிக்கிறது? லோகம் முழுக்க அந்த சூரியன் உதயம் ஆயிடுத்துனா எப்படி இருளானது விலகிறதோ அது மாதிரி மகான்கள் அவர்களுக்காக பிரகாசிக்கல, லோகக்ஷேமத்துக்காக சஞ்சாரம் பண்ணுறார்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன். இதுக்கு சூக்ஷ்மார்த்தமாக விஷயம் பாவார்த்தமாக சொல்லுவார்கள் மகான்கள். பகவான் அது மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் உள்ளவன் தான். எத்தனை ஜென்மா தபஸ் பண்ணாலும் பகவான் அடைய முடியாது. அந்த தபஸ் பண்ணுற தகுதி எனக்கு கிடையாது. இதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் இருக்கலேன்னு மகானான குருநாதராக நீங்கள் இருக்கலே, நீங்கள் நினச்சா என்னை அந்த தகுதியை வளர்த்து விட முடியாதான்னு கேட்குறான். குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரசாந்தையே. பின்னாடி பகவான் சொல்ல போகிறான் குச்சேல சரித்திரத்தில். பூர்ணனான பகவான் சொல்கிறான், குருனால தான் பூர்ணனாக முடியும் அப்படின்னு.
நீங்கள் நினச்சா என்ன அந்த நிலையை உயர்த்த முடியாதா? என்னை என் தகுதியை வளர்த்து பகவான்கிட்ட என்னை பற்றி சிபாரிசு பண்ணி என்னையும் பகவானையும் சேர்த்து வைக்கலாமே, என்னை பகவத் சரணத்தில் கொண்டு சேர்த்து வைக்கலாமே. குரு இல்லாத ஒருத்தன் பகவானை அடைய முடியாது. குரு கிருபை வேணுமே. நீங்கள் எனக்கு குருவாக இருந்து கிருபை பண்ணலாமே. ஆனால் எனக்கு நான் பகவானை பார்த்தே ஆகணும். அந்த அது மாறாது எனக்கு அப்படிங்கிறான். இதை தான் அவர் எதிர்பார்த்தார். கோபமாக பேசல, கர்வமாக பேசல, உறுதியை இழக்கல்ல. இந்த ரெண்டும் வேணும்னு தான் நினச்சார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஜனன்யாபிஹிதः பந்தாः சவை நிஸ்ரேயசஸ்யதே பகவான் வாசுதேவஸ்த்வம் பஜதத் பிரவனாத்மனா தர்மார்த்த காமமோக்ஷாக்கியம் யயிச்சேச்ரேய ஆத்மனः ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம் தத்தாத கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரேஹ ஜனன்யாபிகிதः பந்தாः. உங்கள் அம்மா சொன்னது ஜனன்யாபீதः பந்தாः, ஜனன்யாபீதः பந்தாः ரெண்டு விதமாக காமிக்கிறார் ஸ்ரீதர சுவாமிகளுங்க. அம்மா சொன்ன வழி தான் அம்மா சொன்ன வழி. அம்மான்னா யார்? சுனீத் இல்லை, வேதம், வேத மாதா. அந்த வேத மாதா சொன்ன வழி தான் உங்கள் அம்மா சொன்ன வழி. ஜனனின்னா அம்மா, அம்மா சொன்ன வழி தான் அப்படின்னா எந்த அம்மா? அதான் இந்த கேள்வியே. அம்மா வழியே சொல்லலையே, பகவானை பிடிச்சிக்கொண்டு தான் சொன்னாலே தவிர வழியே சொல்லலையே. அவன் வழி சொல்கிறது வேதம் தானே சொல்கிறது. அதனால் வேத மாதா சொன்ன வழி தான் உங்கள் அம்மா சொன்ன வழி. உங்கள் அம்மா சொன்னது வழி தான் வழி பகவானை அடையிறதுக்கு. பகவான் வாசுதேவஸ்துவம் பஜதத் பிரவனாத்மனா. நீ ஐகாகிரியத்தை அடைஞ்சு பகவானை ஆராதிச்சேன்னா இந்த லோகத்தில் அடைய முடியாததுன்னு ஒன்று உண்டா துருவா? தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் யயிச்சேச்ரேய ஆத்மனா. தர்மம் வேணும்னா தர்மம், அர்த்தம் வேணும்னா அர்த்தம், காமம் வேணும்னா காமம், மோட்சம் வேணும்னா மோட்சம். இதுக்கு புருஷார்த்தம்னு பேர். ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு எது லட்சியம் அப்படின்னா இந்த நாளும் தான். அடைய வேண்டியது அப்படிங்கிறது எதுனால் இந்த தர்மம் அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது தான். இதுக்கு தர்மத்துக்கு பல வகையான காரியங்கள், காமத்தை அடையிறதுக்கு பல வகையான உபாயங்கள், அர்த்தத்தை அடையிறதுக்கு பல வகையான உபாயங்கள், மோட்சத்தை அடையிறதுக்கு பல வகையான உபாயங்கள்னு பல வகையான சாஸ்திரங்கள் இருக்குது. ஆனால் ஏகமே வேணா ஒரே வழி இருக்குது. அதுக்கு என்னன்னா ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனம். பகவானுடைய சரணத்தை சேவை பண்ணக்கூடியதான அந்த மார்க்கம் இருக்கே, அதை ஒருத்தன் பிடிச்சுனுட்டான்னா தர்மம் வேணும்னா தர்மம், அர்த்தம் வேணும்னா அர்த்தம், காமம் வேணும்னா காமம், மோட்சம் வேணும்னா மோட்சம், எல்லாத்தையும் கொடுப்பாள். அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சொல்லும்போது என்னென்ன தேவதையை நீ உபாசிக்கிறியோ அந்தந்த தேவதையை தான், அந்தந்த பலனை தான் நீ அடையலாம். இந்த பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் சொல்லும்போது இன்னென்ன தேவதையை உபாசிச்சா இன்னென்னத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பகவான் ஆராதிச்சா எல்லாத்தையும் அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை நாரதரும் சொன்னார். ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம். நீ கிளம்பி மதுவனத்துக்கு போ. தத்ராத கச்ச பத்ரந்தே யமுனாயாஸ்தடம் சுச்சி புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்யம் நித்யதா ஹரேஹ. பகவான் நித்திய சாநித்தியத்தோடு இருக்கிற இடம்ங்கிறார். பொதுவாக பகவானை நாம் ஒரு இடத்துல ஆகர்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வகை. கோவில் கட்டிலாம் கும்பாபிஷேகம் பண்ணுற மத்தியில் அது பகவானை நாம் ஆகர்ஷணம் பண்ணி சிலையில் ஆரோபணம் பண்ணுறது அப்படின்னு. சில இடங்களில் பார்த்தோம்னா மகான்கள் பகவானை ஆராதித்து கொண்டு வந்திருப்பா. அது இதை விட ஒரு படி உயர்வு. இன்னும் சில இடத்துல போனால் பகவானாகவே வந்திருப்பான். பகவானாகவே அந்த இடத்துக்கு மனமுவந்து அந்த இடத்துல தங்கணும் அப்படின்னு பகவான் தங்கியிருப்பான். அதுக்கு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு பேர். ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்கிறா பற்றியில இன்னும் ஒருத்தரால் அது பிரதிஷ்டை பண்ணப்படாததான க்ஷேத்திரம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு இடங்கள் பல இடங்கள் இந்த பூமியில் இருக்குது.
இப்போ 2 ஜோதிர்லிங்கங்கள்லாம் எடுத்துட்டா அப்படி தான்